கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரமலானுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கான அஜ்வதுன் நாஸ் ஃபீ ரமலான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானில் அதிகம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க, அதிகம் கொடை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸுடைய தொடர்ல மேலும் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தினந்தோறும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. சொல்லிட்டு மேலும் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையை எந்த அளவுக்கு, நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல ஸ்பீடா ஃபாஸ்டா இருப்பாங்கன்னு சொன்னா, கர்ரீஹில் முர்சலா, சுப்ஹானல்லாஹ், வேகமாக வீசக்கூடிய காத்து. நம்ம கூட சொல்லுவோம், என்னப்பா காத்து பயங்கரமா இருக்குப்பா, ஒரு காத்து எதை வேண்டாலும் தூக்கிடும். அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு காத்துக்கு பவரை கொடுத்திருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நன்மையை வர்ணிக்கும் போது சொல்றாங்க, ரீஹில் முர்சலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல வேகமாக, காத்து எந்த அளவுக்கு வேகமாக அடிக்குமோ அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமல்களுடைய விஷயத்துல, நன்மைகளுடைய விஷயத்துல வேகமாக அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் அடையக்கூடியவர்களாக இருந்தாம் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நம்மளே நாம கேட்டுக்கணும், நான் என்னுடைய ரமலானில் எந்த அளவுக்கு அமல்களில் வேகமாக இருக்கின்றேன், நான் எந்த அளவுக்கு என்னுடைய ரமலானில் குர்ஆனை ஓதுகின்றேன், நான் எந்த அளவுக்கு என்னுடைய இந்த ரமலானில் பாவத்தை விட்டு நான் தூரமாக இருக்கின்றேன். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் நஹஇ ரஹிமஹுல்லாஹ் இவங்க மிகப்பெரிய தாபி, ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை சந்திச்சவங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ரமலானுடைய மாசம் எந்த அளவுக்கு கண்ணியமானதுன்னு சொன்னா, ரமலானுடைய ஒரு நோன்பு ரமலான் அல்லாத மாதத்தில் வைக்கக்கூடிய 1000 நோன்புகளை விட சிறந்தது. ரமலான்ல தொழக்கூடிய ஒரு ரகாத் தொழுகை ரமலான் அல்லாத மாசத்துல தொழக்கூடிய 1000 ரகாத்துகளை விட சிறந்தது. ரமலான்ல நாம சொல்லக்கூடிய ஒரு தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம சொல்லக்கூடிய ஒரு தஸ்பீஹ் ரமலான் அல்லாத மாசத்துல 1000 தஸ்பீஹ்கள் செஞ்சா என்ன ஒரு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான்ல கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே 1000 நோன்புக்கு ஈக்குவலா என்னுடைய நோன்பு இருக்கின்றதா? 1000 ரக்காத்துகளுக்கு ஈக்குவலாக என்னுடைய ரக்காத்துகள் தொழுகைகள் இருக்கின்றதா? 1000 தஸ்பீஹ்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த தஸ்பீஹ் இந்த ரமலான்ல என்னிடத்தில் இருக்கின்றதா? இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிறோம், நமக்கு நாமே கேட்டுக்கிறோம். கண்ணியமானவர்களே, அஹ்னஃப் பின் கைஸ் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய தாபி, இவங்க கிட்ட கேட்கிறாங்க, ரொம்ப வயசாயிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நீங்க நோன்பை விட்டுலாமே, நீங்க நோன்பு வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பலகீனம் ஆயிடுவீங்களே, நீங்க ரொம்ப முடியாம போயிடுவீங்களே. என்ன பலகீனமானவங்க என்ன பண்ணலாம்? நோன்பை விட்டுடலாம், நோயாளிகள் நோன்பு விடலாம். அதே போல குழந்தையை சுமக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் நோன்பை விட்டுட்டு அவங்க வேறொரு மாதங்கள்ல இந்த நோன்பை என்ன பண்ணிக்கலாம், கதா செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். அப்படி இருந்தும்
அஹ்னஃப் பின் கைஸ் ரஹிமஹுல்லா நோன்பு வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க ஏங்க இங்க தள்ளான்ற வயசுல நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க தங்களுடைய மாணவர்கள் கிட்ட சொல்றாங்க, என்னப்பா ரொம்ப சாதாரணமா நீங்க கேட்டுட்டீங்களே, நாம ரொம்ப தூரமான சஃபரை செய்ய வேண்டியது இருக்கின்றது, மறுமைக்கு போக வேண்டியது இருக்கின்றது, சொர்க்கத்தை அடைய வேண்டியது இருக்கின்றது. எனவே அந்த லாங் ஜர்னிக்காக வேண்டி நான் என்ன பண்றேன், தயாரிப்பு செய்துக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம வெளியூருக்கு எந்த அளவுக்கு நம்முடைய பிரயாணம் தூரமா போவோம், அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய சஃபருக்கு பிரயாணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரொம்ப பக்காவா பேக் பண்ணுவோம். கனிமானவர்களே, அததான் சொல்றாங்க இமாம் அவங்க, நான் சொர்க்கத்துக்கு போனோம், சொர்க்கம் ஈஸியா போயிட முடியாது, ரொம்ப லாங்கா டிராவல் பண்ணி போக வேண்டியது இருக்கின்றது. எனவே இந்த தள்ளாடுற வயசுல கூட என்னுடைய தொலைதூர பயணத்திற்காக வேண்டி நான் தயாரிப்பு செய்கிறேன் என்பதாக அஹ்னஃப் பின் கைஸ் ரஹிமஹுல்லா சொல்றாங்க. கனிமானவர்களே, எனவே இந்த ஒரு நோன்பு இருக்கு, அல்லாஹு தஆலா நம்ம மேல கடமையாக்கப்பட்ட ஃபர்லான காரியங்கள் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கடமை. எந்த அளவுக்குன்னா, சஹாபாக்களுடைய காலத்துல சஹாபாக்கள் குழந்தைங்களை கூட, குழந்தைங்க மேல கடமை இல்லை, ஆனா குழந்தைங்களை கூட நோன்பு இருக்க சொல்லுவாங்களாம். அந்த குழந்தைங்க இடையில பசிக்குது அப்படின்னு அழுதா உணவு கொடுப்பாங்களாம். இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தைய கூட இஃப்தார் வரைக்கும் அப்படியே கொண்டு போயிடுவாங்க. கண்ணியமானவர்களே, நோன்பு வைக்காதவங்க, நோன்பு வைக்கிறதுக்கு இஸ்லாம் வழங்கிய காரணங்கள் இருந்து நோன்பு விட்டு அப்படிப்பட்டவங்க கூட ஒரு நோம்பாளி மாதிரிதான் இருந்துக்கணும். ஆனா இன்னைக்கு நாம பார்க்கிறோம், சர்வ சாதாரணமாக வாலிபர்கள், சக்தி உடையவர்கள் சர்வ சாதாரணமா நோன்பை விடுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா பொது வெளியில. கண்ணியமானவர்களே, தவறு ரெண்டு வகையானது, ஒண்ணு தனிமையில செய்யறது, இன்னொரு பொது வெளியில செய்யறது. பல மனிதர்கள் பார்க்கிற மாதிரி இடத்துல, அவங்க உடம்பு முடியல இருந்தாலும் தனிமையில சாப்பிட்டுக்கணும். மனிதர்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல, மக்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இடத்துல தான் நோன்பு இல்லைன்றத பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடிய நிலைய இன்னைக்கு நாம பார்க்கிறோம். சஹாபாக்கள் காலத்துல குழந்தைங்க கூட, முடியாத பெண்கள் கூட சுப்ஹானல்லாஹ் அந்த நோன்பை வைக்கக்கூடியவளாக இருந்தாங்க என்பதாக நாம ஹதீஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. கனிமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இவ்வாறாக சொல்லி இருக்கிறாங்க, யா பாகியல் கைர் அக்பில், யா பாகிய ஷர் அக்ஸிர். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ரமதானுடைய மாசத்துல கூட தவறுகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மெட்ரோ சென்டருக்கு அல்லது ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எங்கேயாவது போனோம்னு சொன்னா அங்க அறிவிப்பு நடந்துட்டே இருக்கும். அடுத்து இந்த ட்ரெயின் வருது, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, உங்களுடைய லக்கேஜை விட்டுடாதீங்க, கவனமாகிறீங்க, இந்த ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்ம்ல வருது. ஏன் அறிவிப்பு செஞ்சுட்டே இருக்கிறாங்க, நம்ம எதையும் தப்பா செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அல்லாஹு தஆலா முதலாவது இரவிலேயே அறிவிப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டான். யா பாகியல் கைர், நன்மையை நாடக்கூடியவர்களே, நன்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்களே, அக்பில், வேகமா வந்துங்க, இது உங்களுக்கு சான்ஸ், இது உங்களுக்கு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நீங்க என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, தவற விட்டுடாதீங்க என்பதாக அல்லாஹ்வுடைய அழைப்பு, அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சொல்றான், யா பாகிய ஷர், இந்த ரமதானுடைய மாசம் என்று தெரிந்தும், சங்கையான மாசம் என்று புரிந்தும், இந்த ரமதானுடைய மாசத்தில் தவறு செய்யக்கூடியவர்களே, பாவம் செய்யக்கூடியவர்களே, அநியாயம் செய்யக்கூடியவர்களே, ஹராம செய்யக்கூடியவர்களே, ஹராம பார்க்கக்கூடியவர்களே, அக்பில், குறைச்சிங்கப்பா,
உங்களுடைய பாவத்தை நீங்க குறைச்சிங்க, உங்களுடைய ஹராமை நீங்க குறைச்சிங்க. ஏன்னா இது கண்ணியமான மாசம் வாப்பா, இது சங்கையான மாசம் வாப்பா. இந்த மாசத்துல நீங்க பாவத்தை குறைத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்காங்க. கனிமானவர்களே, இது எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பர்க்கத்தையும் மக்ஃபிரத்தையும் உள்ளடக்கிய மாதம் என்று சொன்னா, ஒரு அழகான உதாரணத்தை ஹசன் பஸரி ரஹிமஹுல்லா சொல்றாங்க. ஹசன் பஸரி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ரமதான் மாசம் இருக்கே, இது நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மிஷன் என்பதாக சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது அவங்க சொல்லக்கூடிய உதாரணத்தை நம்ம இப்படி சொல்லலாம். நாம வேலையை பார்க்கக்கூடிய கம்பெனியில நமக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் வச்சு, அந்த ஏடிஎம் மிஷின்ல ஃபுல்லா பணத்தை போட்டு, அதுவும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஏடிஎம் கார்டுல, இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ஏடிஎம் கார்டுல லிமிடெட், ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் எடுக்க முடியும், இதுக்கு மேல எடுக்க முடியாது. சில ஏடிஎம் மிஷின்லயே பாத்தீங்கன்னா லிமிடெட், இவ்வளவுதான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஆனா அல்லாஹ்வுடைய நன்மைகளுடைய ஏடிஎம் மிஷின்ல அன்லிமிட்டெட், நீங்க எடுத்துட்டே இருக்கலாம். கோடி எடுக்கலாம், 1000 கோடி எடுக்கலாம், லட்சம் கோடி எடுக்கலாம், மில்லியன் ட்ரில்லியன் எடுத்துட்டே இருக்கலாம். ஆனா இந்த நன்மையை எடுத்தவர்கள் வெற்றி பெற்று விட்டாங்க. இந்த நன்மையை கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டாங்க என்பதாக ஹசன் பஸரி ரஹிமஹுல்லா சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இந்த நன்மையை கூட, இந்த மாதிரி பல்கா நன்மைகளை எடுக்க வாய்ப்பிருந்தும் சான்ஸ் இருந்தும் அதை எடுக்காமல் தவறியவர்கள் அவர்கள் நஷ்டவாளிகள். அவங்கள போல நஷ்டவாளிங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை என்பதாக ஹசன் பஸரி ரஹிமஹுல்லா சொல்றார். கனிமானவர்களே, எனவே இது ரொம்ப அற்புதமான ஒரு மாசம், அற்புதமான மாசம். அல்லாஹ்விடத்துல அதிகமாக நன்மைகளை கொண்டு நெருங்க வேண்டும். பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும். பாவங்களை குறைத்து அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும். எனவே அல்லாஹ் கொடுத்த இது அற்புதமான வாய்ப்பு. கனிமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹர பத்தி ஒரு ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹருடைய உணவுல ஆக சிறந்த உணவு எதுன்னா அத்தமர் என்பதாக சொல்றாங்க, பேரித்தம்பழம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பழம் அல்லாத உணவுகளை சாப்பிட்டு இருப்பாங்க, ரொட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க, கறி சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட்டது, அதிகமா சாப்பிட்டது பேரித்தம்பழம் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்முடைய சஹருடைய உணவு எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்முடைய சஹருடைய உணவு எப்படி இருக்கின்றது? இந்த ஹதீஸுடைய விளக்கத்துல அல்லமா இப்னுல் கையும் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அதாவது மனிதன் அவன் சாப்பிடக்கூடிய உணவு, இன்னைக்கு நம்மளாம் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கே, எப்போ வயிறு ரொம்பிடுமோ, வயிறு ஃபுல்லாயிடுமோ, வயிறுல இடமே இருக்காதோ, அப்போ நஃப்ஸுக்கு பசி வந்துருமா, கல்புக்கு பசி வந்துருமா. ஏன்னா ஒரு மனுஷனை இயக்குறது கல்பு தான், நஃப்ஸு தான். வயிறு ஃபுல்லாயிடுச்சுன்னா கல்பு பாவத்தை தூண்டும், நன்மையை தூண்டாது, தொலை சொல்லாது, குர்ஆன் ஓத சொல்லாது, தூங்கிட்டே இருக்க சொல்லும். காஃபு வாசிங்க கூட காலையில மாலையில கொஞ்சம் பெரண்டாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்மால் பெறலாமே ஒரு நாள் ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரமதான் வெறும் தூங்குறது தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இமானவர்களே, அப்ப சொல்றாங்க இமாமுங்க, எந்த அளவுக்கு வயிறு ஃபுல்லாக ஆகுமோ, வயிறு ஃபுல்லா நிரம்புமோ, அப்ப நஃப்ஸுக்கு பசி வந்துருமா, கல்புக்கு பசி வந்துருமா. அப்ப அந்த கல்பு நோம்புன்னு கூட பார்க்காது, நம்மள ஹராம ஏவும், ஹராம பாருணும், ஹராம கேட்கணும், ஹராம பேசணும், ஹராம செய்யணும்.
ஆனா எப்போ வயிறு காலியாக இருக்குமோ, வயிறுல கொஞ்சம் காலியான இடம் இருக்குமோ, வயிறுல கொஞ்சம் பசியுடைய உணர்வு இருக்குமோ, அப்ப நஃப்ஸுக்கு பசி அடங்கிடுமா, நஃப்ஸ் ஃபுல்லாயிடும், கல்பு ஃபுல்லாயிடும். அப்ப இந்த கல்பு மனிதனை பாவத்தின் பக்கம் தூண்டாது, பாவத்தை செய்ய சொல்லாது, நீ இந்த பாவம் செய்யன்னு சொல்லாது. எனவே முடிஞ்ச அளவுக்கு ரமதானுடைய மாசத்துல நீங்க உணவுகளை குறைச்சிங்க என்பதாக அல்லமா இப்னுல் கைய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உணவே வெறும் தமர், வெறும் பேரித்தம்பழம் தான் இருந்தது என்பதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அற்புதமான ஒரு வாய்ப்பு, அற்புதமான ஒரு வாய்ப்பு. எனவே முடிந்த அளவுக்கு நம்ம ரமதான்ல அதிகமாக ஃபர்லான கடமைகளை விடாமல் இமாம் ஜமாத்தோடு தொழுவது, அதே போல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நஃபிலான தொழுகைகள் தொழுவது, தவறாமல் தராவி தொழுகையும் கியாமுல் லைல் தொழுகையும் தொழுது வருவது, நம்மளால முடிந்த அளவுக்கு சதகாக்களை தான தர்மங்களை செய்வது. சொல்ல முடியாது நாம செய்யக்கூடிய எந்த தான தர்மம் நம்மளை நரகத்திலிருந்து காப்பாற்றும் சொல்ல முடியாது. நமக்கு தெரியாதே நாம எந்த அமலை விட்டோமோ அந்த அமல் மூலியமாக நம்ம சொர்க்கத்துக்கு போக இருந்திருப்போம். ஆனா அந்த அமலை நம்ம செய்யாம விட்டுட்டு இருப்போம். எனவே எந்த ஒரு சின்ன நல்ல அமலையும் நாம இது சின்னது தானே அப்படின்னு நினைச்சு விடக்கூடாது. எந்த ஒரு சின்ன பாவத்தையும் இது சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைச்சு நாம செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானை சங்கையான ரமதானாக அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் பெறக்கூடிய ரமதானாக ஆக்கி அருள் புரிவானாக. சங்கை மிகுந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குவானாக. எல்லா விதமான கடன்கள், கஷ்டங்கள், சிரமங்கள், நோய்கள், சோதனைகளை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.